Exercise 4.1ல in the adjacent figure triangle ABC is a right angle triangle at C. Cல 90 degree ரைட் ஆங்கிள் தான். அப்புறம் DE பர்பண்டிகுலர் டு ஏபி, அதாவது இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் ஆகுது, அது டிஇன்னு பேர் வச்சுருக்காங்க. பர்பண்டிகுலர்னா என்னது, இது 90 டிகிரி. ஓகேவா? அப்புறம் அவங்களே நம்பர் கொடுத்துட்டாங்க. என்னது, ஏஇ என்ன கொடுத்துருக்காங்க, ஏஇ ஈக்குவல் டு கொஸ்டின் 3, இசி வந்து 3. ஓகேவா? அப்புறம் இதை மாற்றி எழுதிங்க, ஏஇ டி. சரிங்களா? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மாற்றி போட்டேன். ஓகேவா? இது 3, இது 2, இது 12. ஓகேவா? அவ்வளோதான் வேலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சொல்யூஷன். முதல்ல இது சிமிலர் ட்ரையாங்கிளாம் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க இல்லையா? சிமிலர் ட்ரையாங்கிளாம் கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷன். இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், ஏஇடியில் ஏ காமனு, ஏபிசியில் ஏ காமன். அப்போ ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஏங்கிறது காமனு. அப்போது ட்ரையாங்கிள் ஏ இஸ் காமன் ஆங்கிள். அப்புறம் ரெண்டாவது விஷயம், ரெண்டுத்துலேயும் 90 டிகிரி இருக்குது. அதாவது ஏஇடி ஈக்குவல் டு 90 டிகிரி, அப்புறம் ஈக்குவல் டு ஏசிபி. இந்த ரெண்டு கண்டிஷன் அது டபிள்யூஏ சிமிலாரிட்டி படி ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிபி. ஓகேவா? இது முடிஞ்சு போச்சு, சிமிலாரிட்டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போது என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க, ஏஇயும் இடியும் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன், இதை பிரித்து எழுத போகிறேன். சின்ன ட்ரையாங்கிளை பிரித்து எழுதுகிறேன். பிரித்து எழுதுனா ஏஇடி, இது 90 டிகிரி, இது 3. ஓகேவா? பெரிய ட்ரையாங்கிளையும் அப்படி பிரித்து எழுதுனா ஏசிபி, இது 12, இது 2 3 5 இல்லையா? 5. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ஹைபோட்டனஸ், இது ஹைபோட்டனஸ், ஆப்போசிட் அட்ஜசன்ட். ஓகேவா? அப்போது எதுலேயுமே மேட்ச் இல்லை. அட்ஜசன்ட்லேயும் ஒன்று மிஸ்ஸிங்கு, ஹைபோட்டனஸ்லேயும் ஒரு மிஸ்ஸிங்கு, ஆப்போசிட்லேயும் ஒன்று மிஸ்ஸிங்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வச்சு நான் ஹைபோட்டனஸ் கண்டுபிடிச்சிட்டா இது ரெண்டும் மேட்ச் ஆகிடும். அப்புறம் சம்மு ஈஸியாக போயிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டையும் வச்சு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ஹைபோட்டனஸ் கண்டுபிடிக்கிறேன். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லும், ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். அப்போது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 144. அப்போது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 169. அப்போது ஏபி ஈக்குவல் டு என்னென்னு பார்க்கலாமா, 169. ரூட் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், ஒன்றா பிரிச்சுக்கணும். 1 சார் 1 முடிஞ்சு போச்சு. அடுத்தது 6 9, இது இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே என்ன நம்பர் போடணுமோ அந்த நம்பர் தான் அங்கே போடணும் இல்லையா? அப்போ 3 போட்டால் இங்கேயும் 3 போட்டால் 3 × 23 69 0. அப்போ ஏபி ஈக்குவல் டு 13 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஏபி ஈக்குவல் டு 13. இப்போ நான் ஈஸியாக கம்பேர் பண்ணுறேன் பாருங்கள். ஆப்போசிட் பை ஆப்போசிட்னா அது ஏஇ டிவைடட் பை ஏசி, ஏடி டிவைடட் பை ஏபி, இடி டிவைடட் பை பிசி. ஏஇ என்னது தெரியாது எனக்கு, இதில் ஏசி என்னது தெரியும். அப்போது ஏஇ டிவைடட் பை 5 ஈக்குவல் டு ஏடி என்னது 3, ஏபி என்னது 13 ஈக்குவல் டு இடி என்னது தெரியாது, இடி, பிசி என்னது 12. இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ஏஇ கண்டுபிடிப்பேன், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இடி கண்டுபிடிக்கிறேன். ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் பாருங்கள். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். ஏஇ டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 3/13. எனக்கு ஏஇ மட்டும்தான் வேணும். ஏஇ ஈக்குவல் டு
3 இன்ட்டு இந்த 5 அங்கே மேலே போயிடும் 13. அப்போது ஏஇ ஈக்குவல் டு 15/13. சரியா? இந்த பக்கம் வந்தால் அதே தான், ரெண்டும் கம்பேர் பண்ண போகிறேன். 3/13 ஈக்குவல் டு ED/12. ED தான் வேணும் இல்லையா? அப்போ ED ஈக்குவல் டு 3 இன்ட்டு 12/13. 3 இன்ட்டு 12 என்னது? 36/13 ஈக்குவல் டு ED. அவ்வளோதான் சம் முடிஞ்சிச்சு.